வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்மைல் ப்ளீஸ். இந்த ஸ்மைல் ப்ளீஸ் இந்த நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து குட்டி கதைகள், அதாவது ஷார்ட் ஸ்டோரிஸ் சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஸ்மைல் ப்ளீஸ் இதில் வந்து சொல்ல போகிற குட்டி கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு இன்டர்வியூ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூவோட டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து சிறந்த பொய் சொல்கிறீங்களோ அவங்கள தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து எங்கள் கூட வேலைக்கு அமர்த்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு இன்டர்வியூவை அவங்க நடத்துகிறாங்க. சரின்ட்டு இது பல பேர் ஒரு குழப்ப நிலையெல்லாம் இருக்குது. என்ன ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நல்ல பொய் சொன்னால் தான் எடுப்பேன்றாங்களே. சரி இருந்தாலும் நமக்கு வேலை கிடைச்சா ஓகே. ஏன்னா பொய் சொல்கிறதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரணமாச்சா, கைவந்த கலையாச்சே. இதை போய் இன்டர்வியூ வைக்கிறாங்களே, அது சரி பரவாயில்ல, எப்படியோ நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போய் கலந்துக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரா உள்ளுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க அவங்கவுங்க பொய்களை சொல்கிறாங்க. திருப்பி எல்லாரையும் வெயிட் பண்ணுங்க வெளியில அப்படின்றாங்க. இப்போ ஒருத்தர் போறாரு. அவரும் போய் இந்த மாரி உள்ளுக்கு போய் பொய்ய சொல்லிட்டு வெளிய வந்துடுறாரு. இப்போ கடைசியா வந்து ரிசல்ட்ட வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணும்போது வந்து வெளியில இருக்கக்கூடியவங்கலாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அப்படியே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இப்போ வெளியில வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. இந்த இவரு ஒரு குறிப்பிட்ட பேர சொல்லி, இவர் தான் வந்து சிறந்த முறையில ஒரு பொய் சொல்லியிருக்காரு. அதனால இவர தான் நாங்க வேலைக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்பார்ப்பு ஆயிடுச்சு. அதனால என்ன அப்படி ஒரு பொய்ய இவரு சொல்லிட்டாரு அப்படின்னோனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. "நீ என்ன பொய் சொன்ன?" அப்படின்னு. ட்ரம்புக்கு வந்து அந்த அவர் அமர்ந்திருக்கிற அந்த அதிபர் பதவிய வந்து வாங்கி குடுத்ததே வந்து நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இத விட பொய் இருக்க முடியுமா? ட்ரம்புக்கு போய் நீ போய் அதிபர் பதவி வாங்கி குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி, அப்போ இதுதானே சிறந்த பொய்யா இருந்திருக்கும். சரி நீ என்ன சொன்ன? அப்படின்னு கேட்கும்போது, அவரு சொல்றாரு, நான் தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அப்துல் கலாமுக்கு அடுத்ததா வந்து ஜனாதிபதியா நான் தான் இருந்தேன் இந்தியால அப்படின்றாரு. சரி. ஓ! இது இத விட சூப்பர் பொய்யா இருக்கேய்யா! ஜனாதிபதியா இருந்தவங்க வேறயாச்சே! உன்ன எப்படியா? சரி இது சூப்பர் பொய்யாச்சே! ஏன்னா இதுவும் செலக்ட் ஆவலையா? அப்படின்ட்டு இப்போ ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு பொய்ய சொல்றாங்க. அப்ப கடைசியா ஒருத்தர் வந்து செலக்ட் ஆனார்ல, இவரு என்ன பொய் சொல்லியிருப்பாரு? அப்படிங்கிற ஆவல் எல்லாருக்கும் வந்த உடனே, அவர்ட்ட "இங்க பாரு நண்பா, நீ அப்படி என்னதான் பொய் சொல்லி செலக்ட் ஆன?" அப்படின்ன உடனே இவரு சொல்லுவாரு, "இல்ல நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நேர்மையானவன் அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு தான் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க." அப்படின்ன உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா, இந்த நேர்மையானவன் அப்படின்னு சொன்னது தான் வந்து சிறந்த பொய்யா. ஏன்னா, அப்படிதான் ஆயிப்போச்சு. நீங்க நேர்மையானவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அ உங்கள வந்து ஏலியன்ஸ் மாதிரி தான் பார்ப்பாங்க. அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து இங்க நேர்மையானவங்க இல்ல அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. வேற வழி இல்ல. ஸோ, இதுலேருந்து நாம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. இத பாசிட்டிவா எடுத்துக்கணும் அவ்வளோதான். எனக்கு கூட பார்த்தீங்கன்னா, இதில பெர்சனலா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது அப்பப்போ இந்த போதனைகள் கேட்கறது, அது கொஞ்சம் நிறைய ஆடிட்டோரியங்கள்ல நடக்கக்கூடிய இந்த ஸ்பீச்சஸ், அதாவது பெரிய மாஸ்டர்ஸ் வந்து பேசுவாங்க. இதெல்லாம் கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில ஒரு ஒரு 3 நாள் செமினார் ஒண்ணு, ஒரு மனவளக்கலை, அதாவது அதிகமான அந்த அ வ அழுத்தத்தினால இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுற மாதிரி ஒரு ஒரு ட்ரெய்னர் அப்படிங்கிற மாரி ஒருத்தர் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு அதில பங்கெடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சில நெறைய விஷயங்கள கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால, இந்த மாரி விஷயங்கள்ல எனக்கு தேவை இருக்குதோ இல்லையோ, பட் நான் போய் அட்டெண்ட் பண்ணுவேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி. அ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் அந்த இதில போய் அட்டெண்ட் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. நான் இது யாரையும் கிரிட்டிக்கல் பண்ணல. பட் வாட் எவர் என்னுடைய மனசுல எனக்கு என்ன பட்டுச்சோ, அத நான் சொல்றேன். அ என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத நாள் வந்து அவரு சில மனது சம்பந்தமான, அதாவது மனத எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது, அந்த மாரி விஷயங்கள எல்லாம் வந்து பயனுள்ள தகவல்கள நெறைய சொன்னாரு. திடீர்னு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து, நான் இப்போ வந்து ஒரு ஒரு 5 மினிட்ஸ் லைட் ஆஃப் பண்ணுவேன். அப்போ வந்து நீங்க வந்து உங்க மனசுல என்னலாம் இருக்குதோ அதையெல்லாம் நீங்க கொட்டி தீர்த்துக்குங்க. நீங்க அழுதுக்குங்க.
நீங்கள் வந்து யார் மேலேயே கோவமாக இருந்தால் சத்தமாக அவங்கள திட்டுங்க, அந்த கோவத்தை வெளிப்படுத்திடுங்க. மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சுன்னா மன்னிப்பு நீங்கள் இந்த இதில் கேட்டுக்குங்க. அது யார்கிட்ட வேணாலும் இப்போ நீங்கள் யாரையாவது கோவிச்சிருப்பீங்க, யாருக்காவது நீங்கள் துரோகம் பண்ணியிருப்பீங்க, அவங்கள்ட்டலாம் மன்னிப்பு கேட்கறதுனா இங்கே கேட்டுக்கங்க. இல்லை யார் மேலேயாவது ரொம்ப கோவம் இருந்துச்சுன்னா அவங்கள திட்ட முடியலை, இப்போ திட்ட முடியலன்னா இங்கே திட்டிக்கங்க. அதாவது உங்கள் மன பாரத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. கட் பண்ணால் வாலண்டியர்ஸ் எப்போன்னா அது ஒரு ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும். கரெக்டாக அந்த வாலண்டியர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே வருவாங்க. லைட் தான் ஆஃப் ஆகிருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இவங்க ஒவ்வொரு லைனுக்குமே வந்து கரெக்டாக அவங்க வந்து அப்போ ஏன் எல்லாருமே வந்து பயங்கரமாக என்னை சுற்றி ஒரு அழுக குரல், திட்டுறது, கோபம், கத்துறது இதெல்லாம் கேட்குது. நான் என்னென்னா எனக்கு கொடுத்த சேரில் அப்படியே உட்காந்துருக்குறேன். அவங்க என்ன டிசிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஆத்திரத்தெல்லாம் வந்து சேரில் குத்தி அதை வெளிப்படுத்திக்கிங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு நான் அப்படியே கல் மாதிரி உட்காந்துருக்கிறேன். சுற்றி இந்த சவுண்ட்ஸ் இதெல்லாம் கேட்குது. என் பக்கத்தில் வந்து அந்த வாலண்டியர்ஸ் வந்து நான் சேர்லேயே உட்காந்துருக்கிறத பார்த்து, "என்னாச்சு? நீங்கள் ஏன் எதுவும் பண்ணாமல் உட்காந்துருக்கிறீங்க? நீங்கள் எதுனா மாஸ்டர் சொன்ன மாரி பண்ணுங்க" அப்படி இப்படின்னாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் நான் மறுபடியும் நான் அப்படியே தான் உட்காந்துருந்தேன். இப்போ அந்த கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ லைட்டை ஆன் பண்ணாங்க. எல்லாருமே ரிலாக்ஸ் ஆனாங்க. போயிட்டு வந்த உடனே இப்போ எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. மாஸ்டர் வந்து எல்லாரையும் பார்த்தாரு. பார்த்துட்டு அதில் ஒரு 50 பேர்கிட்ட அந்த அந்த அரங்கில் இருந்திருப்பாங்க. பார்த்துக்கிட்டு என்ன வந்து மிஸ்டர் அப்படின்னாங்க. நான் உடனே எழுந்திரிச்சேன். உங்கள் பேர் என்னன்னாங்க. என்னுடைய பேரை சொன்னேன். என்னாச்சு? நீங்கள் ஏன் எதையுமே நீங்கள் வெளிப்படுத்திக்கல? எல்லாரும் வெளிப்படுத்தினாங்களே, நீங்கள் ஏன் வெளிப்படுத்திக்கல? அப்படிங்கும்போது, இல்லை மாஸ்டர், எனக்கு அந்த மாதிரி யார் மேலேயும் எந்த கோவமும் இல்லை, யார் மேலேயும் எந்த வெறுப்பும் இல்லை. அதுமாரி நான் யாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு இப்போ தோணவும் இல்லை. அந்த மாதிரி யாருமே எனக்கு இல்லை அப்படின்னோடனே அவர் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா, பார்த்துக்குங்க, இவர் தான் வந்து இந்த உலகத்திலேயே பெரிய லையர், பொய்யர். அதாவது இவருக்கு வந்து யார் மேலேயுமே கோவம் இல்லையாம், யார் மேலேயும் வெறுப்பு இல்லையாம், யாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும்னு தோணலையாம். அப்படின்னா இதை வந்து நீங்கள் உண்மையாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா அரங்கம் முழுக்க அமைதி. உடனே அவர் வந்து என்கிட்ட, நீங்கள் எவ்வளோ பெரிய பொய்யராக இருக்கிறீங்க, அது எப்படி ஒரு மனிதன் வந்து யார் மேலேயும் கோபம் இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னோடனே, இல்லை சார், எனக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும், அதை வந்து நான் உடனே காட்டிடுவேன். நான் என் நெஞ்சில் அதை சுமக்க மாட்டேன். ஏன் அதை நான் தேவையில்லாமல் நான் சுமக்கணும்? ஒருத்தர் மேலே எனக்கு வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னு அதை அவங்கள்ட்டே நான் வெளிப்படுத்திடுவேன். ஒருத்தர் மேலே கோபம் இருந்துச்சுன்னா அதையும் நான் அவங்கள்ட்டயே வெளிப்படுத்திடுவேன். யார்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சுன்னா அந்த நொடியே கேட்டுருவேன். இதையெல்லாம் நான் எதுக்கு காலதாமதப்படுத்திட்டு அந்த வெறுப்பு, கோபம், அழுகை, கண்ணீர் எல்லாத்தையும் நான் எதுக்கு சேமித்து வைக்கணும்? எதற்காக என் இதயத்தை வந்து நான் அதுக்கு இடம் கொடுக்கணும்? நல்ல நினைவுகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னோடனே அவர் அப்படியே ஸ்தம்பிச்சிட்டாரு. இதை நீங்கள் எப்படி உங்களால் பண்ண முடியுது அப்படின்னாரு. என்னால் பண்ண முடியுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எனக்கு முன்னோடியாக இருக்கிறவங்கள வந்து அவங்கள வந்து குருநாதராக நான் ஏற்றுக்கிறேன். இப்போ வந்து புத்தர் என்ன சொல்லியிருக்காரு? அகிம்சையை சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு, மன்னித்தல். இதை தான் சொல்லிக் கொடுத்துருக்காரு. யார் மேலேயுமே வெறுப்பு பாராட்ட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்துருக்காரு. என்னால் அவரளவுக்கு இருக்க முடியலைன்னாலும், அவர் கொடுக்குற அந்த போதனையில் கொஞ்சமாவது என்னால் எடுத்துக்க முடியுது. அதனால என்னால் வந்து அந்த வெறுப்பை வந்து ரொம்ப நாள் தூக்கி சுமக்காம அங்கேயே போட்டு உடைச்சிட முடியுது. அதே மாதிரி மன்னித்தல். என்னால் யாருக்கிட்டையாவது வெறுப்பை காட்ட முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு, யாருக்கிட்டையாவது என்னுடைய கோபத்தை காட்ட முடியாத ஒரு சூழல் இருந்துச்சுன்னா, நான் வந்து அவங்கள மன்னிச்சிடுவேன். எனக்கு மன்னிக்கிறதுக்கும் மனசு இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், நான் மறந்துடுவேன். தேவையில்லாமல் அதை தூக்கி சுமக்க மாட்டேன். அது ஜீசஸாக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி, இல்லை சிவனாக இருந்தாலும் சரி, இல்லை புத்தராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட சொல்லிக்கிறது இதை தான். என்னன்னா, தேவையில்லாத கோபம், தேவையில்லாத வெறுப்பு,
தேவையில்லாத கண்ணீர், தேவையில்லாத மன்னிப்பு இதையெல்லாம் தூக்கி சுமக்காதீங்க. அத அந்தந்த நேரத்தில காட்டிடுங்க. தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அ அ ஏன்னா, இந்த இதயத்தில வந்து நீங்க தூக்கி சுமக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நல்ல அழகான நினைவுகள், அற்புதமான உறவுகள், இந்த அழகான பூமி, இத வந்து நீங்க தூக்கி சுமங்க. தூக்கி சுமக்கிறதுக்கு அற்புதமான விஷயங்கள் இருக்கும்போது, தேவையில்லாத இந்த கோபம், வெறுப்பு, அழுகை, கண்ணீர், இந்த இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதற்கு? வேண்டாம். அப்படிங்கிறது தான் அவங்கெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறது. எனக்கும் அதுதான். வேண்டாத வெறுப்பு, கோபம் இந்த விஷயங்களெல்லாம் தூக்கி சுமக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே. இந்த ஸ்மைல் ப்ளீஸ் இந்த நிகழ்ச்சி மூலமா இத நான் பகிர்ந்துக்கிட்டேன். நீங்களும் இத ஃபாலோ பண்ணி பாருங்க. மனசு லேசாகும். நன்றி. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி.